வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை மீன் தித்திப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப பழைய ரெசிபி. நான் இது எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் பாட்டிக்கு இப்போ 80 வயசு ஆகுது. ஆனால் அவங்களுடைய பாட்டிக்கிட்ட இருந்து ரெசிபி கற்றுக்கிட்டாங்களா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பழைய ரெசிபின்னு. இந்த ரெசிபி என்கிட்ட பாட்டி ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது மீனை வச்சு ஏதாவது தித்திப்பாக செய்வாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது மீன் குழம்பு மாதிரியும் இருக்காது, குருமா மாதிரியும் இருக்காது. குருமாவில் மீனை போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 200 கிராம் அளவு வெங்காயத்தை சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே சிறிதாக நறுக்கி இஞ்சி ஒரு 20 கிராம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 5லிருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் காரம் அதிகமாக இருக்காது. ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு மீன் தித்திப்பில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதுக்காக ஒரு 5லிருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் காரம் விரும்ப மாட்டீங்க அப்படின்னா ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்தாலே போதும். நல்லா வதக்கினதன் பிறகு சிறிதாக நறுக்கிய தேங்காய் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து மறுபடியும் இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதை நல்லா சூடு ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆனதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதன் பிறகு 50 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பூண்டு சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே இதில் 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா எல்லோவாக இருக்க வேண்டிய மீன் தித்திப்பு கொஞ்சம் ரெட்டிஷாக மாறிடும். அதனால் ஒரு 30 கிராம் சேர்த்தாலே போதும். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் தேங்காய் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 100 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னதான் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் தேங்காயை நல்லா வதக்கி அரைச்சிருந்தாலும் இதில் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இதில் வாழை மீனை சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற குழம்புல மீன் 1 நிமிஷம் குக்கானாலே போதும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மீன் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 நிமிஷம் ஆனதன் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மீன் தித்திப்பை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். போர்ஷன் பண்ணதன் பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வச்சு மேலே கார்னிஷும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுவையான சுலபமான மீன் தித்திப்பு ரெடி. ஒரு அருமையான வாழை மீன் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். இந்த வாழை மீன் தித்திப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது இல்லையா, அதில் இந்த மீனை போட்டு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த மீன் ரொம்ப சாஃப்ட். இது நீங்கள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன் உடஞ்சிரும். அதனால் அது கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.